வெல்கம் டு ரீஸ்டார்ட் யூடியூப் சேனல். இன்று பாரதியார் பற்றிய செய்திகளை இந்த காணொளியில் பார்ப்போம். பாரதியார் இயற்பெயர் சுப்பிரமணியம். ஊர் எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். பெற்றோர் சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மாள். மனைவி செல்லம்மாள். காலம் 11/12/1882. பிறந்தது. மறைந்தது 11/9/1921. 39 ஆண்டுகள் உயிருடன் வாழ்ந்தார். புனை பெயர்கள் செல்லிதாசன். சிறப்பு பெயர்கள் தமிழ் புதுக்கவிதையின் தந்தை, பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவரை பாராட்டினார். தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, விடுதலை கவி, அமரக்கவி, முன்னறி புலவன், மகாகவி, உலக கவி. உரைநடை நூல்கள். ஞானரதம் தமிழின் உரைநடை காவியம் ஞானரதம் ஆகும். அடுத்து தராசு, சந்திரிகையின் கதை. கவிதை நூல்கள். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், காட்சி, புதிய ஆத்திச்சூடி, பாப்பா பாட்டு, விநாயகர் நான்மணி மாலை ஆகியவை பாரதியாரின் கவிதை நூல்கள். அடுத்து சிறுகதைகள். திண்டிய சாஸ்திரி, பூலோக ரம்பை, 6ல் 1 பங்கு, ஸ்வர்ணகுமாரி, சின்னரங்கன் கதை, நவதந்திர கதைகள், கதைக்கொத்து சிறுகதை தொகுப்பாகும். கதைக்கொத்து சிறுகதையின் தொகுப்பாகும். இது பாரதியார் எழுதிய மொத்த சிறுகதைகள் ஆகும். அடுத்து நாடகம். ஜெகச்சித்திரம் என்ற ஒரே ஒரு நாடகத்தை எழுதியுள்ளார் பாரதியார். இதழ்கள். அடுத்ததாக இதழ்கள். இந்தியா ஒரு வார இதழ், அதில் ஆசிரியராக அவர் பணியாற்றினார். சுதேசி மித்திரன் என்ற இதழில் அவர் துணை ஆசிரியராக இருந்தார். பாலபாரதம் ஓர் ஆங்கில மாத இதழ். அடுத்து கர்மயோகி, சக்கரவர்த்தினி விஜயா. இதில் சக்கரவர்த்தினி என்ற இதழ் மகளிர் மாத இதழ் ஆகும். அது தொடங்கியது 1905ஆம் ஆண்டு. சக்கரவர்த்தினி என்ற மகளிர் மாத இதழ் 1905ஆம் ஆண்டு தொடங்கினார். பொதுவான குறிப்புகள். எட்டயபுர சமஸ்தான புலவர்கள் பாரதி என்ற பட்டம் அளித்தனர். பாரதி என்றால் கலைமகள் என்று பொருள். தம் பாடல்களுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர். 1905இல் சக்கரவர்த்தினி என்ற இதழ் தொடங்கினார். கர்மயோகி, பாலபாரதம் ஆகிய இதழை நடத்தினார். சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தொடங்கினார். இவரின் ஞான குரு நிவேதிதா தேவி. இவரின் அரசியல் குரு திலகர். 14 மொழிகள் அறிந்தவர். அதனால்தான் இவர் யாமறிந்த மொழிகளே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் என்ற மேற்கோளும் இவரை பற்றி இருக்கிறது. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் ராமசாமி ஐயங்கார். பாரதி சங்கத்தை தொடங்கியவர் கல்கி. பாரதி என்ற சங்கத்தை தொடங்கியவர் கல்கி. மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார். இவரின் முதல் பாடல் வெளிவந்த இதழ் விவேக பானு. 1904. அதனுடைய தலைப்பு தனிமை இரக்கம் என்ற தலைப்பின் கீழ் விவேகபானு இதழில் இவரின் முதல் பாடல் வெளிவந்தது. இவர் கீதையை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். 20ஆம் நூற்றாண்டில் அரும்பிய மறுமலர்ச்சிக்கு வித்தாக அமைந்தது பாரதியின் கவிதைகளே ஆகும். பாரதியார் தமிழில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்று உள்ளது. அதன் பெயர் சித்திரவாளி. வெறும் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் சித்திரவாளி பாரதியார் நடத்தினார். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சேராதிரித்தல் என்று அறிவித்தவர் பாரதியார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாரதியாரின் சிறப்பு. கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் இவரே. பாரதியின் சுயசரிதமே தமிழின் முதல் சுயசரிதம். வால்ட் வெட்டுமின் சாயலில் வசன கவிதை எழுதியவர். வால்ட் வெட்டுமின் எழுதிய புதுக்கவிதை நூல் புல்லின் இதழ்கள். பாரதியை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் கூறியவை செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, குவிக்கும் கவிதை குயில், கற்பனை ஊற்றம் கவிதையின் புதையல், மரம் பாட வந்த மறவன், புதிய அறம் பாட வந்த அறிஞன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும். மேற்கோள்கள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும்,
நற்றவானினும் நனி சிறந்தனவே. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கவிச்சாலைகள் வைப்போம். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்துட்டு பாப்பா என்று கூறியவர் பாரதியார். சாதி இரண்டொழிய வேறில்லை என்ற தமிழ் மகள் சொல்லிய சொல். அந்த தமிழ் மகள் ஔவையாராகும். அதை பாரதியார் இவ்வாறு கூறுகிறார்: சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம் என்று கூறுகிறார் பாரதியார். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மீண்டும் வெல்லும் என்ற இந்த 2 வரிகள் பாஞ்சாலி சபதத்தில் அர்ஜுனன் கூறியதாகும். ஆனால் இது பாரதியும் கூறினார் என்று கூறலாம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், மேலைக்கடல் முழுதும் கப்பல் விடுவோம். இதுவும் பாரதியாரின் மேற்கோள்களில் ஒன்று. பாரதியாரின் தமிழ் புத்தகத்தில் உள்ள பாடங்கள்: காணி நிலம், தமிழ் மொழி வாழ்த்து. காணி நிலம் பற்றி நாம் 6ஆம் வகுப்பில் ஏற்கனவே பார்த்தோம். அதனால் இப்பொழுது தமிழ் மொழி வாழ்த்தும் காற்றேவா பாடலும் பார்ப்போம். தமிழ் மொழி வாழ்த்து: வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வாழமணந்து அனைத்தும் மலர்ந்திடு, வான்மொழி வாழியவே என்ற வரிகள் தமிழ் மொழி வாழ்த்து. காற்றேவா வரிகள்: காற்றேவா எமது உயிர் நெருப்பை நீடுத்துற்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. உணர்ச்சி பொங்க கவிதை படிக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். இவ்வசன கவிதையே புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாக இருந்தது. பாரதியார் பெண்களுக்கு நிகராக மயிலை கூறுகிறார். பெண்களுக்கு நிகராக எது என்று கேட்டால் மயில் என்று பாரதி கூறினார். பாரதியாரை பற்றிய பிற செய்திகள்: வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது எல்லாம் பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற நூலை ராஜம் கிருஷ்ணன் எழுதினார். தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்ற தலைப்பில் சுதேசி மித்திரன் வார இதழில் எழுதினார் ஜானகி ராமன். தாகூரின் 11 சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தார் பாரதி. தாகூரின் 11 சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தார் பாரதி. தமிழ் இதழ்களில் தமிழ் தலைப்பிடுவதற்கு பாரதியே முன்னோடி. அந்த தலைப்பிடலை மகுடமிடல் என்று பாரதியார் கூறுகிறார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார். பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை புதுக்கவிதை வடிவில் கவிராஜன் கதை என்னும் பெயரில் காப்பியமாக படைத்துள்ளார் வைரமுத்து. கவிஞர் வாலி இராமாயணத்தை அவதார புருஷன் என்ற பெயரிலும், மகாபாரதத்தை பாண்டவர் பூமி என்ற பெயரிலும் புதுக்கவிதை வடிவில் காப்பியமாக்கியுள்ளார். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி பாரதியின் வாழ்க்கை வரலாற்று நூலாகும். அதை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் பாரதியார். 30 கோடி முகமுடையால் உயிர் மெய்ப்புற ஒன்றுடையால் கூறியவர் பாரதியார். பாரதியார் பிபின் சந்திரபால் துதி என்று ஒரு நூலை பிபின் சந்திரபாலுக்காக எழுதினார். பாரதியாரை திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய வித்து நாமக்கல் கவிஞராக முளைத்தது என்று ராஜாஜி அவர்கள் புகழ்கிறார். கட்டளை விட கேட்டலே நன்று.